Welcome students. இந்த வீடியோலயும் டிஃபரன்ஸ் கோஷன்ட்ஸ்ல நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிள் 2, if f of x is equal to 1 by x, evaluate f of x minus f of a divided by x minus a ன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு எப்படின்னா f of x is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க, f of x is equal to 1 by x. But therefore f of a, f of x 1 by x ஆயிடுச்சு, f of a is equal to 1 by a ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு f of x கண்டுபிடிச்சாச்சு, f of a கண்டுபிடிச்சாச்சு, f of x தான் கொடுத்துருக்குறாங்க, f of a 1 by a வருது. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா f of x minus f of a divided by x minus a என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of xங்கிறது 1 by x, f of aங்கிறது minus 1 by a. இப்போ whole divided by x minus a, whole divided by x minus a. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு டிவிஷனாக இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஒரு பின்னமாக இருக்குது. இதுக்கு கீழே வந்து 1 இருக்கிறதா வந்து எடுத்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா இப்போ நியூமரேட்டரில் என்ன ஆகும்னா எல்சிஎம் வந்து x இன்ட்டு ஏ வந்து வரும், அல்லது வந்து ஏஎக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போது இது வந்து இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸை வந்து ஏஎக்ஸை வந்து எக்ஸ்னால் டிவைட் பண்ணுறீங்க, ரிமைனிங் ஏ வந்து கோஷன்ட் ஏ வரும், கோஷன்ட் ஏனாலும் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது மேலே என்ன வரும், ஏ வந்து வரும். அப்போது ஏ மைனஸ் எக்ஸ், a minus x divided by x minus divided by ax whole divided by x minus a divided by 1. இது என்னன்னா உங்களுக்கு வந்து இது மாடி சிம்பிளிஃபை பண்ணும்போது a minus x divided by ax அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை மட்டும் தலைகீழாக மாற்றி நம்ம பிரிக்கணும். அப்போது 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ் into x minus a னு வந்து இந்த ஃப்ராக்ஷன் வந்து வரும். For further simplification இந்த ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம்னா which is equal to நியூமரேட்டர் கூட a minus x அப்படியே எழுதிக்கங்க, டிவைடட் பை ax அப்படியே எழுதிக்கங்க. மேலே a minus xன்னு இருக்குது, கீழே x minus a இருக்குது. இதில் ஒரு மைனஸ் சைனை வெளியே எடுத்திங்கன்னா இது வந்து a minus x மாறும். அப்போ இது ஒரு தனி ஃப்ராக்ஷன் எழுதுங்க. அப்போ 1 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போது இப்போ ஏ மைனஸ் எக்ஸும் வந்து பார்த்தோன்னா we can cancel, இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம், ஏ மைனஸ் எக்ஸ். அப்போது which is equal to 1 divided by ax into 1 divided by minus 1 பார்த்தீங்கன்னா minus 1 ஆகும், which is equal to minus of 1 divided by ax. அப்போ இது வந்து மியர் சப்ஸ்டியூஷன் தான் இந்த ப்ராப்ளம். ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் கோஷன்ட் வந்து எஃப்எக்ஸ் இருக்குது, அதில் ஏங்கிற இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறீங்க. அதில் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எஃப் ஆஃப் ஏன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க.
அப்புறம் இந்த டிஃபரன்ஸ் கோஷன்ட் வந்து f of x minus f of a divided by x minus a வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்து எக்ஸாம்பிள் 3. If f of x is equal to x plus 3 divided by x plus 1, evaluate f of x minus f of 1 divided by x minus 1. அப்போ given that f of x is equal to x plus 3 divided by x plus 1. இப்போ f of 1 அதாவது உங்களுக்கு என்ன evaluate பண்ண சொல்லியிருக்காங்க, f of x minus f of 1 divided by x minus 1. இப்போ வந்து f of x வந்து x plus 3 divided by x plus 1ங்கிறது தெரியும். அதுக்கடுத்து f of 1 வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து f of 1 is equal to, இப்போ given ஃபங்க்ஷனில் x இருக்கிற பிளேஸ்லாம் நம்ம வந்து 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது 1 plus 3 divided by 1 plus 1 which is equal to, மேலே நியூமரேட்டர் வந்து 4 வரும், கீழே டினாமினேட்டர் 2 வரும், which is equal to 2. இப்போ now we have to find out f of x minus f of 1 divided by x minus 1 வந்து கண்டுபிடிக்கணும். x minus 1 which is equal to வந்து பார்த்தீங்கன்னா f of x என்னதுங்க, x plus 3 divided by x plus 1. அதுக்கடுத்தது மைனஸ் ஆஃப் f of 1 வந்து 2, இதை வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணால் 2 by 1 எடுத்துக்கலாம், டிவைடட் பை x minus 1. இப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்தா ஒரு 1 இருக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, மேலே ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுங்க. அப்போ வந்து x plus 1 வந்து வரும், 1 into x plus 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து x plus 1 வந்து எல்சிஎம்மாக வருது. இப்போது இந்த x plus 1னால இந்த x plus 1 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வந்து 1, அந்த கோஷன்ட் 1னால மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ அந்த டேர்ம் வந்து x plus 3 மாறும். x plus 3, 1 into x plus 3 is equal to x plus 3. இப்போ 1னால இந்த டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் x plus 1. அப்போது வந்து மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2 into x plus 1. இப்போ ஹோல் டிவைடட் பை x minus 1 divided by 1 which is equal to, இது மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போது x plus 3 வந்து பார்த்தோன்னா மேலே வந்து x plus 3 அப்படியே எழுதிக்கங்க, மைனஸ் 2x plus 1 divided by x plus 1 divided by x minus 1 by 1. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த எக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணால் மைனஸ் எக்ஸ்னு மாறும். அதுக்கப்புறம் 3 நெக்ஸ்ட் வந்து இது இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எழுதணும். மைனஸ் 2x minus 2 வந்து வருது term. I am sorry. This is minus 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x plus 3 minus 2ஆல் பெருக்கினீங்கன்னா minus 2x minus 2 into 1 minus 2 வந்து வரும். அப்போது எக்ஸும் 2xையும் வந்து கேன்சல் பண்ணும்போது மைனஸ் எக்ஸு. அப்போது 3 minus 2 வந்து பார்த்தீங்கன்னா +1 வந்து மீதி இருக்கும்.
ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து மீதி இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா 1 மைனஸ் எக்ஸு அல்லது எக்ஸு 1 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இதை வந்து தலைகீழாக மாற்றிங்க. இப்போ 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 வந்து வரும், விச் இஸ் ஈக்குவல் டு அந்த 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கங்க, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். இப்போது இந்த மேலே 1 மைனஸ் எக்ஸ் இருக்குது, கீழே வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இதை வந்து 1 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். அப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸும் 1 மைனஸ் எக்ஸும் கெட்ஸ் கேன்சல்டு ஈச் அதர். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. திஸ் இஸ் தி ஆன்சர். அப்போ mere substitution, you have to be very careful when you are opening the brackets and multiplying by the numbers. ஸோ இங்கே நானே ஒரு ஸ்லிப் ஆகிட்டேன். அதாவது வந்து -2 இன்ட்டு எக்ஸு -2ஆல் பெருக்கும்பொழுது -2க்கு பதிலாக வந்து +1ன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இந்த மாதிரியான ஸ்லிப் வந்து ஏற்படுறது சகஜம். ஸோ we have to be very careful. அடுத்ததாக இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் இதில் ஒன்றும் கிடையாதுங்க. ஒய்க்கு வந்து தனித்தன்மையாக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக, அதாவது தனித்துவமாக y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம சொல்லலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 1 y வந்து தனித்துவமாக ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனாக வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். அப்போது இதுக்கு டெஃபினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, when the relationship between the two variables x and y is expressed in the form of y is equal to f of x, then y is called an explicit function. அப்போது கொடுத்துருக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே எக்ஸ்பிளிசிட்டாக தெளிவாக தனித்தன்மையாக y is equal to எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கடுத்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த மாதிரி அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது என்ன ஒரு இமேஜினேஷனுக்கு நம்ம கொண்டு போவோம்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளால் கொண்டு போக முடியும். அல்லது y இஸ் ஈக்குவல் டு எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸையும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி மிக்சராக கொடுத்துருக்கும்போது இது தனித்துவமாக எய்தர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்னோ அல்லது y இஸ் ஈக்குவல் டு எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னோ சொல்லாதனால இது வந்து உங்களுக்கு வந்து உள்ளடக்கமாக தெளிவில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துக்குறாங்க. அப்போ எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருதோ அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனாக வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே அது வந்து எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனாக அல்லது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனானு உங்களால் சொல்ல முடியும். இந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ax² ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by² இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லேயோ அல்லது y இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயோ கொடுக்காம எக்ஸையும் ஒய்யும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால we are not clear either y is a function of x or x is a function of yங்கிறது தெரியாதனால ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ்னு வந்து சொல்கிறோம். அடுத்த உதாரணம் வந்து 3 sin x ப்ளஸ் 4 cos y is equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே, இந்த 1-2 ஈக்குவேஷனுமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x, y is equal to 0னால கொடுத்துருக்கறனால இதை வந்து நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறோம்.